பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான குட் நியூஸ். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு யாரோ சிலர் உங்களை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள் என்று நீங்க கவலையா இருக்கிறீர்களா? உண்மையிலே நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் சில மனிதர்களை உங்களிடத்திலிருந்து பிரிப்பது அது உங்களுடைய நன்மைக்கே தவிர தீமைக்காக இல்லை. எப்பொழுதும் நம்ம கரண்ட் சூழ்நிலைகளை தான் பார்ப்போம். இப்போ நடக்கிற சூழ்நிலைகளை தான் நம்ம பார்ப்போம். ஆனா ஆண்டவருக்கு அடுத்த 50 வருஷம் கழிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, அடுத்த 5 வருஷம் கழிஞ்சு என்ன நடக்க போகுது, உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் காண்கிறவராய் இருக்கிறார். ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்தில் பலி செலுத்தின பொழுது அவனுடைய தலைமுறைகள் எகிப்தில் இருப்பதை வர கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் சிலர்கள் உங்களை விட்டு பிரிந்து போவது அது உங்களுடைய நன்மைக்கே. ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போனதுக்கு பிற்பாடு ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறின. யாரும் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படாதீர்கள். தேவ திட்டம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து முடிவு வரைந்து உங்களை நடத்தி தேவ திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். Have a nice day. God bless you.